இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்சர் கீ டெஸ்ட் பேட்சோட 5ஓட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். என்னென்னா ஃப்ராக்ஷனோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதோட வேல்யூ கேட்டீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா இதுக்கு நீங்கள் எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கலாம். 5 + 1/5 கெல்சியம் ஃபைன் பண்ணுங்கள். 5 + 1/5 கெல்சியம் ஃபைன் பண்ணிங்கன்னா இங்கே 5 × 5 25 + 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 26/5 வருது. அது இங்கே போட்டுக்கோங்க. 5/5 + 1/26/5 இந்த 5 கீழே இருக்கிற 5 மேலே போயிட்டு 25 கீழே வந்துருமா. 5/5 + 5/26. அடுத்தது இது கெல்சியம் ஃபைன் பண்ணுங்கள். 5 + 5/26 கெல்சியம் ஃபைன் பண்ணால் கீழே வந்து எல்சிஎம் 26 வருமா. 5 × 26 மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 130 + 5 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 135/26 போட்டுக்கோங்க. 5/135/26. அடுத்தது கீழே இருக்கிற 26 மேலே போயிருமா. 5 × 26/135 இது மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 130/135 இது கேன்சல் பண்ணுங்கள். இது 26 டைமு, இது வந்து 27 டைம். 5th டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக 26/27 வருதா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் கன்வெர்ட் பண்ணி P/Q ஃபார்மேட்டில் ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் மார்க் சொல்லிக்கிறாங்க. இதுக்கு ஏற்கனவே நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணிக்கிறோம். இது உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் வச்சு சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா இங்கே டிஜிட்டுக்கு மேலே பார் போட்டுக்கிற அப்படியே அந்த வேல்யூ எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. மேலே போட்டுட்டு பைக்கில் என்ன பண்ணிங்கன்னா எத்தனை டிஜிட்டுக்கு வந்து பார்கோடு போட்டிருக்குது பாருங்கள். 1 2 3 3 9 போட்டுக்கோங்க. வேலை முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா எவ்வளோ நம்பருக்கு பார்கோடு மேலே போட்டுது செக் பண்ணிங்க. 3 நம்பருக்கா, அந்த 3 நம்பரையும் அப்படியே எழுதிக்கிங்க. பை போட்டு கீழே வந்து எத்தனை நம்பருக்கு பார்கோடு இருக்குது செக் பண்ணுங்கள். 1 2 3 3 இருந்துச்சுன்னா 3 9 போடுங்க. வேலை முடிஞ்சுது. ஆப்ஷன் பி தான். இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முழு நம்பரெல்லாம் இருக்குமோ முழு நம்பரெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 8 + 7 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 15 வருதா. 15 வச்சுக்கோங்க. ப்ளஸ் அடுத்து 1 + 3 - 1/3 கேன்சல் ஆகிடுமா. மிச்சம் என்ன டைம் இருக்குது பாருங்கள். அந்த டைம் எழுதிக்கோங்க. 1/2 இருக்குதா. இனி வந்து எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள். எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா என்ன வருது 2 15 × 2 30 + 1 = 31/2 இது எப்படி எழுதலாம். மிக்சட் நம்பரா 15 × 1/2 எழுதலாமா. 15 × 30 30 + 1 31/2 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினில் என்ன சொல்லிக்கிறாங்க லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா அந்த எல்சிஎம் வச்சு சால்வ் பண்ணலாம். வாங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன நிற்குது 5 15 10 இந்த 3க்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா என்ன வருது 30 வருதா. இப்போ இந்த 30 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க 2/5. இங்கே வந்து கீழே வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 30 வரும்னு பாருங்கள். 6ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 30 வருமா. அதனால் என்ன பண்ணிங்கன்னா மேலேயும் கீழே 6ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 2 × 6 எவ்வளோ 12 வச்சுக்கோங்க. இது ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ. அடுத்த ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க. 11/15 இங்கே வந்து 15 எதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு 30 வரும்னு பாருங்கள். 2ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வருமா. அதே போல் மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 14/30 அடுத்தது பாருங்கள். அடுத்த ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க. 3/10 3/10 10 எதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 30 வரும்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். 3ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வருமா. அதனால் மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 9/30 வருது. அப்போ பாருங்கள் இருக்கிற ஃப்ராக்ஷன்லேயே எந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ பெருசுன்னு. இதுதானே 14/30 30 விட்டுருங்க. 14 இருக்குதா. அதனால் நம்மளுக்கு 7/15 தான் இருக்கிறதே லார்ஜஸ்ட் நம்பர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த கொஸ்டினோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் தான். இது ஈஸியாக எல்லோரும் போட்டுருவீங்க. எல்லோரும் 15 out of 15 எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. வாங்க சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா கேன்சல் பண்ணுற முடிய டீமெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இது வந்து 1 டைமு, இது 3 டைமா. இப்போ பாருங்கள் மிச்சம் இருக்கிறது அப்படியே எழுதுங்க. 3 + 12 இது 1/3 அப்படியே எழுதிக்கிங்க. டிவைடில் இருக்கணும்னு இன்ட்டு போட்டு ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணுறேன். ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணும்போது 1/9 + 12 இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னு என்ன வருது 15 15 ப்ளஸ் இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னு என்ன வருது 1/27 வருதா. 27 + 12 இனி இதுக்கு வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள். 1/27 + 12 ஃபைன் பண்ணிங்கன்னா கீழே எல்சிஎம் 27 வருதா. 1 + 12 × 27 மல்டிப்ளிகேஷன் பண்ணி என்ன வருது 324 இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கீழே போட்டுக்கலாம். 15 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 325/12
27 கீழே இருக்கிற 27 மேலே போயிடுமா 15 into 27 by 325 இப்போ பாருங்கள் இது மல்டிப்ளேஷன் பண்ணால் 405 வருதா 405 by 325 இது வந்து கேன்சல் பண்ணுங்கள் ஃபிஃப்த் டேபிளில் 81 by 65 வருதா இதுதான் ஆன்சர். பாருங்கள் இந்த கொஸ்டினோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க. இது எல்லாரும் ஈஸியாக போட்டிருப்பீங்க. வாங்க நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3/5 அப்படியே போடுங்க. ஆஃப்னா என்ன இன்ட்டுன்னு அர்த்தமா இன்ட்டு அடுத்து 4/7 இன்ட்டு 5/9 இன்ட்டு 21/24 இன்ட்டு 504 இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 7 1 டைமு இது 3 டைமா அப்புறம் என்ன கேன்சல் பண்ணாரு பாருங்கள் 2 டேபிளில் இது 2 டைமு இது வந்து 112 டைமா இது 1 டைமு இது 6 டைமா அடுத்து 5 கேன்சல் பண்ணிடுங்க. இது 1 டைமு இது வந்து 2 டைமா இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைமு இது 2 டைமு 152 அடுத்தது இங்கே வந்து 2 வருமா இனி வந்து 9 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைமு இது 28 டைமா இப்போ பாருங்கள் 3 into 28 மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணால் இன்னும் வருது 84 வருதா 84 தான் ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணலாம். 4க்கு 12க்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணின்னு என்ன வருது 12 வருதா 12 போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே 12ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணால் 1 டைமு 3 டைமா 3 into 3x வருமா 3x மல்டிப்ளேஷன் பண்ணால் என்ன 9x 9x மைனஸ் இங்கே 7x வருமா 7x ஈக்குவல் டு 30 இந்த 12 இங்கே டிவைட்டில் இருக்குது அங்கே போயிடுச்சுன்னா இன்டூவில் போயிருமா 30 into 12. அடுத்தது 9xலேருந்து 7x மைனஸ் பண்ணுங்கள். 7x மைனஸ் பண்ணால் 2x வருதா 2x ஈக்குவல் டு 30 into 12 நம்மளுக்கு x தான் வேணும். x ஈக்குவல் டு 30 into 12/2 கேன்சல் பண்ணுங்கள். இது 1 டைமு இது 15 டைமா x ஈக்குவல் டு 15 into 12 மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணால் 180 வருதா எக்ஸோட வேல்யூ 180 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் இதோட ஃப்ராக்ஷனோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. 5 g/4 kg இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ கேட்டுக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா கீழேயுமே கிலோகிராமையுமே கிராமுக்காக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ரெண்டுமே சேமாக இருக்கணும். கிராம்னா கிராமாக இருக்கணும் கிலோகிராம்னா கிலோகிராமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த ஃப்ராக்ஷன் வேல்யூவே கண்டுபிடிக்க போனேன். 5 g நான் அப்படியே வச்சுக்கிறேன். இது வந்து கிலோகிராம் வந்து கிராமுக்கு மாத்திரக்கு 1000ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணினா வேலை முடிஞ்சிருமா 4 into 1000 இப்போ பாருங்கள் இது மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். 4 into 1000 மல்டிப்ளேஷன் பண்ணால் 4000 வருமா 4000 இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இது 1 டைமு இது 800 டைமா ஈக்குவல் டு 1/800 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த சம் இதே போல் சால்வ் பண்ணலாம். பாருங்கள் இந்த கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வாங்க நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற 5/3 அப்படியே வச்சுக்கோங்க. 5/3 இது வந்து இன்டூ போட்டு ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணலாம். 7/2 into x/7 ஈக்குவல் டு இது வந்து இது 1க்கு மட்டும் பேக்கெட் இருக்கிறனே இது மட்டும் தான் மாற்ற முடியும். மிச்சது இன்னொன்று இருக்கிறனே அப்படியே x/7 அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இது மிக்சட் நம்பர் ஆகுது. ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணுங்கள். 1 into 4 4 + 1 5/4 into 2/3 இது வந்து டிவைடில் இருக்கிறதுனோடனே ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ கேன்சல் பண்ண 1 டைமு இது 2 டைமு அப்புறம் இது வந்து 1 டைமு இது 2 டைமு 2 கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்குது 5 இருக்குமா அதே போல் இங்கே கேன்சல் பண்ணுங்கள். 7 கிளாஸ் கேன்சல் ஆகி மிச்சம் எனக்கு 5x ஈக்குவல் டு 6 இருக்குதா. இப்போ பாருங்கள் இப்போ 6 இங்கே இருக்கிறது இங்கே போயிடுச்சுன்னா இன்டூவில் போகுமா 5/5x ஈக்குவல் டு 5 into 6 x ஈக்குவல் டு 5 into 6/5 5 கேன்சல் ஆகிரு x ஈக்குவல் டு 6 கிடைக்குதா. எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். வாங்க அடுத்த சம் சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். 175 பனானா 105 ஆரஞ்சு வந்து எத்தனை பேத்துக்கு ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை அந்த ரெண்டுக்கு ஹெச்சிசியை ஃபைன் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது டிவைட் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சது. வாங்க டிவைட் பண்ணலாம். 170 HCF ஆஃப் 175 105 இந்த ரெண்டுக்கு நீங்கள் HCF ஃபைன் பண்ணுங்கள். HCF ஃபைன் பண்ணி என்ன வருது 35 வருதா. 35 பேத்துக்கு ஈக்குவலாக பிரித்து கொடுக்கலான்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது போல் சம்மை அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரி எந்த சம் கொடுத்தாலே எவ்வளோ ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த ரெண்டுக்கு நீங்கள் HCF ஃபைன் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சராக இருக்குது. சம் அவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்கள். இது மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் தனித்தனியாக அப்ரோச் பண்ணுங்கள். டேரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு சிலர் போட்டுவீங்க ஒரு சிலர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா 1/4 into -2க்கு வேல்யூ ஃபைன் பண்ணுறேன். இது எப்படி எழுதலாம் மேலே வரும்போது 4 ஸ்கொயர்டு எழுதலாமா. 1/4 மேலே வரும்போது -2 வந்து +2 மாறிடுமா. இது வந்து இதோட ஆன்சர். அடுத்தது
8 பவர் 2/3 8 பவர் 1/3 என்ன எழுதலாம்? கியூப் ரூட்டுன்னு எழுதலாமா? கியூப் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர்டு இப்படித்தான் இருக்குது. இந்த ஃபார்மேட்டை நான் இப்படி எழுதிக்கிறேன். இனி என்ன பண்ணனா 8 ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம்? 8 × 8 இப்போ வந்து பாருங்கள் 8 வந்து ஒரு 8 வந்து எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2 எழுதலாமா? 3 2க்கு ஒரு 2 வெளியே எடுக்கலாமா? அதே போல் இங்கே பாருங்கள் ஒரு 8 இருக்குது. 8ல் வந்து 3 2 எழுதலாம். 3 2ல் ஒரு 2 வெளியே எடுக்கலாமா? வெளியிடுங்க. இப்போ மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணால் 4 வருதா? இதோட வேல்யூ 4. அடுத்தது 4 வேல்யூ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 1ன்னு சொல்லி. அதே போல் இதையும் எடுத்துக்கோங்க. 1/16 - 1/2 இதையும் பாருங்கள். இது எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 16 வந்து ப்ளஸில் எழுதுங்க. 1/2ன்னு எழுதியாச்சா? இனி வந்து இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள். 16 எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 4ன்னு எழுதலாமா? 2 4க்கு ஒரு 4 வெளியே எடுக்கலாமா? ஒரு 4 எழுதிட்டீங்களா? இனி எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு என்ன ஆன்சர் வந்தது? 4 ஸ்கொயர்டு மைனஸ் இதோட வேல்யூ என்ன? 3 × இது கண்டுபிடிச்சி 8/2/3 வேல்யூ 4 4 மைனஸ் 4 ப்ளஸ் அடுத்து 1/16 ஆன்சர் என்ன? 4 இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வரும்? 16 மைனஸ் இது மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 12 வருதா? 12 + 4 இப்போ பாருங்கள் இதுலேருந்து இது 16லேருந்து 12 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது? 4 ஏற்கனவே ஒரு +4 இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 8 வருதா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா 1/4 மேலே கொண்டு வந்தீங்கன்னா என்னவாகும்? 4 ஸ்கொயர்டாக மாறுமா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது என்ன பண்ணால் 8 பவர் 2/3 என்ன பண்ணுறேன்னா எப்படி எழுதலாம்? 8 பவர் 1/3 க்யூப்குள்ளே எழுதலாமா? அப்படியே 8 ஸ்கொயர்டு அப்படியே உள்ளே போட்டுக்கிறேன். 8 ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம்? 8 × 8ன்னு எழுதலாமா? அடுத்தது க்யூப் ரூட்டில் 8 எப்படி எழுதலாம்? 3 2க்கு ஒரு 2 வெளியே எடுக்கலாமா? அதே போல் இதுக்கும் 3 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துக்கிறேன். ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணால் 4 வருதா? 4 வேல்யூ 1 அடுத்து 1/16 - 1/2 என்ன பண்ணலாம்? மைனஸ் போகிறதுக்காக மேலே கொண்டு வந்தீங்கன்னா 16 பவர் 1/2 மாறுமா? அதுக்கப்புறம் 16 பவர் 1/2 வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 மீனிங்கு அதுலேருந்து 2 4க்கு ஒரு 4 வெளியே எடுக்கலாமா? ஃபைனலாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 8 கிடைக்குது. 8 தான் ஆன்சர். அடுத்த சம் இதே போல் அப்ரூவ் பாருங்க. இந்த கொஸ்டின் இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 3 பவர் -1 எப்படி எழுதலாம்? 1/3ன்னு எழுதலாமா? 4 பவர் -1 எப்படி எழுதலாம்? 1/4ன்னு எழுதலாமா? அதை இது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/3 - 1/4 ப்ளஸ் இது எப்படி எல்லாம் 1/3 + 1/4 அடுத்தது இதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள். எல்சிஎம் ஃபைன் பண்ணால் 12 வருதா? 12 இங்கே வந்து 4 - 3 வருமா? இன்ட்டு ப்ளஸ் இங்கே வந்து எல்சிஎம் அதே 12 இங்கே வந்து 4 + 3 வருமா? அடுத்தது இங்கே மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 1/12 வருமா? இங்கே வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 7/12 வருமா? இப்போ கீழே எல்சிஎம் வேல்யூ 2 சேம் ஆச்சுன்னா மேலே இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணிப்பீங்க. 8/12 வருமா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் எது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 டைமு, இது 6 டைமு, இது மறுபடியும் கேன்சல் பண்ணால் 2 டைமு, இது 3 டைமா? ஆப்ஷன் ஏதோ ஆன்சர் 2/3 வருது. இந்த வேவில் அப்ரோச் பண்ணுங்கள். இதெல்லாம் ஈஸியான சம் தான், எல்லோரும் போட்டிருப்பீங்க. இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் நான் நிறைய டைம் சொல்லிக்கிறேன். இப்படி கீழே டிபேட்டில் ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ வந்து மேலே இருக்கிறது ஏதோ ஒன்று பவரில் எழுத முடியுமா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் எழுதுகிற முடியுது தான் உங்களுக்கு. கீழே என்னைக்குதா 3 பவருக்கு தான். மேலே பாருங்கள் 9 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 3 பவர் ஸ்கொயர் எழுதலாமா? ஸ்கொயர் இன்ட்டு மேலே இருக்கிற ஸ்கொயர் அப்படி எழுதிட்டேன். இன்ட்டு அடுத்தது 18 எப்படி எழுதலாம்? 9 × 2 எழுதலாமா? பவர் 4 அப்படியே போட்டேன். பை 3 பவர் 16 அப்படியே போட்டு இது மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ண என்ன வருது? 3 பவர் 4 வருதா? இன்ட்டு 9 எப்படி எழுதலாம்? 3 × 3ன்னு எழுதலாமா? 3 × 3 × 2 பவர் 4 போட்டாச்சா? ஹோல் பவர் 4 பை 3 பவர் 16 அப்படியே போட்டுங்க. அடுத்து என்ன பண்ண 3 பவர் 4 அப்படியே வெளியே வச்சுக்கிங்க. இங்கே 3 பவர் 4 இருக்குது, இங்கே ஒரு 3 பவர் 4 இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னு என்ன வருது? 3 பவர் 18 வருதா? இன்ட்டு 3 பவர் 18 இன்ட்டு 2 பவர் 4 பை 3 பவர் 16 மேலே இருக்கிற 3 பவர் 4 3 பவர் 16 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 3 பவர் 12 வருதா? இன்ட்டு 2 பவர் 4 பை 3 பவர் 16 இப்போ பாருங்கள் 3 பவர் 16லேருந்து 3 பவர் 12 மைனஸ் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது? கீழே வந்து 3 பவர் 4 வருமா? ஈக்குவல் டு 2 பவர் 4 பை 3 பவர் 4 2 பவர் 4ஓட வேல்யூ என்ன? 16 பை 3 பவர் 4ஓட வேல்யூ என்ன? 81. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். செம்ம இவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லு ஸ்கொயர் கியூப் வேல்யூ கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண போகிறதுல ஈஸியான டிப்ஸை வச்சு சால்வ் பண்ண போகிறேன். என்ன ஃபார்முலானா உங்களுக்கு வந்து a + b + c 3 கூட்டினீங்கன்னா 0 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து a³ + b³ + c³ வந்து ஆட் பண்ணுறது வந்து 3abcக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி ஒரு லா இருக்குது. அந்த லாத்தை யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த 3 ஆட் பண்ணி பாருங்கள். 16 + 7 ஆட் பண்ணிங்கன்னா 20
23 வருது. 23லேருந்து -23 மைனஸ் பண்ணிங்கன்னா 0 வருது. நம்மளுக்கு a + b + c மூணையும் கூட்டினா 0 வந்துடுச்சு. அப்படி வந்துச்சுன்னா a³ + b³ + c³ ஓட வேல்யூ கேட்டாங்கன்னா 3abc ஃபைன் பண்ணிங்கன்னா போது. வாங்க கண்டுபிடிக்கலாம். 3 × a ஓட வேல்யூ என்ன 16, 16 × b ஓட வேல்யூ என்ன 7, 7 × c ஓட வேல்யூ என்ன -23. பார்த்து போடுங்க, அவசரத்தில் +23ன்னு போட்டிங்கன்னா ப்ளஸில் இருக்கிற வேல்யூம் இருக்குது, மைனஸில் இருக்கிற வேல்யூம் இருக்குது. மைனஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணால் 7728 வரும். இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த சம் இதே போல் அப்ரோச் கொஸ்டினோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இதுக்கோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லும் கண்டுபிடிச்சிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சிடலாம். 3/5 அப்படியே வச்சுங்க. ஆஃப்னா என்ன சொன்னேன் இன்டூன்னு அடுத்தனா இன்டூ. அடுத்தது இதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள். எல்சிஎம் ஃபைன் பண்ணால் 20 வருதா 20 ப்ளஸ் இங்கே வந்து 20ஆல் டிவைட் பண்ண 3 × 5 வருமா 3 × 5 மல்டிப்ளேஷன் பண்ண இன்னும் 50யா 50 ப்ளஸ் அடுத்து இங்கே 20ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் 4 டைம் வருமா. 3 × 4ஓட வேல்யூ என்ன 12 போட்டுக்கோங்க. அடுத்தது இது ஃபுல்லு கண்டுபிடிங்க. 3/5 இன்டூ அடுத்தது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 27 வருதா 27/20. என்ன பண்ணீங்கன்னா மிச்சம் இருக்கிற டைம் எல்லாம் அப்படியே எழுதுங்க. 9/8 இன்டூ ஏன்னா ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணனா அதனால் இன்டூ போட்டு ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணால் 5/3 இன்டூ 20/27 வருமா. கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. 9th டேபிள் இது 1 டைமு, இது வந்து 3 டேபிளில் வந்து இது 3 டைமு, இது வந்து 9 டைமா. அப்புறம் 3 கேன்சல் பண்ணிடுங்க. அப்புறம் இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து 4 டைமு, இது வந்து 10 டைமு, இது மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2 டைமு, இது வந்து 5 டைமா. இப்போ மல்டிப்ளேஷன் பண்ணதெல்லாம் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். 5 × 5 என்ன 25 25 அடுத்து 2 × 9 18. இது வந்து சேம் டேபிளில் டிவைட் பண்ண முடியாது. ஆப்ஷனில் இருக்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் ஆன்சர். இன்னைக்கான டெஸ்ட்டுக்கு ஆன்சர் கீ ஆன்சர் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிவிட்டு இதே போல் எல்லா டெஸ்ட்டும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணினா தான் எல்லா டெஸ்ட்டும் நல்லா பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு அதே போல் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.